கேரளா டூர் போறேனே, அதுவும் ட்ரெயின்ல போறேனே, உன் சொல்லிட்டு போலாம் தானே வந்தேன் வரேனே. ஓஹோ அப்படியாடா, நல்ல விஷயம் தான்டா. யார் யாரா போறீங்க? நானும் எங்க அம்மா எங்க அத்தா நடிமா தாதிமா பாட்டிமான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே போறோம்னா வரோம்னா டைம் இல்லைண்ணா. ஓஹோ டேய், வயசானவங்கள வராங்கன்னு சொல்ற, போற வழியில யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ ஆச்சுனாக்கா என்னடா பண்ணுவா? ஹெல்ப்லைன் நம்பர் தெரியுமாடா? ஐயோ ஐயோ அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அதான் 108 இருக்குல்லண்ணா. நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை எல்லாமே ட்ரெயின்ல போயிட்டு வந்திருப்போம். இன்னும் நிறைய பேர் ட்ரெயின்ல போயிட்டு தான் இருக்காங்க. சிலருக்கு அது சாதாரண பயணம், சிலருக்கு வேலை, சிலருக்கு சொந்த ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு இப்படி டெய்லி ட்ரெயின்ல போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி நம்ம போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம கோயில் நம்ம கூட வந்தவங்களுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கோ யாருக்காவது ஏதாவது மயக்கப்பட்டு வந்தாலும் இல்ல பிடிச்சு வந்தாலும் இல்ல ஸ்ட்ரோக் வந்தாலும் ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின்ல யாருக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டமா நின்று வேடிக்கை மட்டும் பாக்குறத நிப்பாட்டுங்க. ஒரே நேரத்துல 10 பேர் சுத்தி நின்றாக்கா காத்தோட்டம் எல்லாமே குறைஞ்சி அவருக்கு இன்னும் ரொம்ப அதிகமான முறையில் பதட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் பிரச்சனை ரொம்ப பெருசாக்கி முடிச்சிடும். ஒருத்தர் மட்டும் அவரோட பக்கத்தில் போங்க, அவரோட தோலை லேசாக தட்டி பாருங்க, அவரால் மூச்சு விட முடியுதான்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பேசுறதுக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. தனக்கு சுற்றில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் உணர முடியுதான்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. இல்லை மயக்கத்தில் தான் இருக்காரு, அவரால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நீங்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தண்ணி மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம நார்மலாக தண்ணி குடிச்சோம்னா அது நேரம் நம்ம வயிற்றுக்குள்ள போவோம். மயக்கத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னாக்கா அது நேரம் மூச்சு குழாய்க்குள்ள போய் அது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கி மூச்சு திணறலே உண்டாகி அது உயிருக்கு ஆபத்தான முறையில் முடிச்சிடும். தண்ணி கொடுக்குறதை விட தண்ணி வேணா தெளிச்சு பாருங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாரு, பக்கத்துல எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெரியுதுன்னா மட்டும் தண்ணி கொடுங்க. இப்போ உடனே ரயில்வே ஹெல்ப்லைன் 139க்கு கால் பண்ணுங்க. எங்க ட்ரெயின்ல மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெயின் நம்பர், கோச் நம்பர், சீட் நம்பர் எல்லாம் சொல்லுங்க. அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்லிடுங்க. ட்ரெயின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாக்டா கண்டுபிடிச்சி ரயில்வே ஸ்டாஃபுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்பிடுவாங்க. அடுத்த வர பொருத்தமான ஸ்டேஷன்ல தேவையான மருத்துவ உதவி எல்லாமே ஏற்பாடு செஞ்சு உங்க ட்ரெயினுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரயில்வே ஸ்டாஃப் வர வரைக்கும் நீங்களும் பதட்டமாவாம அவங்களையும் பதட்டப்பட விடாம பாத்துக்கிட்டாலே போதும். நடந்து போச்சு கண்களில் பயம், காத்திருக்கு அந்த மருத்துவ குழு. ட்ரெயினில் யாருக்கோ எது ஆனாலோ 139க்கு கால் பண்ணுங்க. வாழ்வு காக்கும் அந்த ஒரு லைன் 139க்கு கால் பண்ணுங்க.